வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் தொடர்பான கேள்விக்கு முதல்வர் பதிலளித்திருக்கிறார். இது தொடர்பாக இப்போ துணை முதலமைச்சர் பொறுப்பு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வழங்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் முன்வைக்கப்பட்டிருக்கு. கோரிக்கைகள் தான் வலுத்திருக்கே தவிர அது இன்னும் பழுத்திருக்கவில்லை அப்படிங்கிற என்றுதான் பார்க்க வேண்டும். இதிலே துணை முதல்வர், துணை பிரதமர் என்கிற பதவிகள் நமது அரசியல் அமைப்பிலே கிடையாது. அரசியல் வசதிக்காக, நிர்வாக வசதிக்காக அப்படிங்கிற விஷயம் தான். எத்தனை துணை முதல்வர் வேண்டுமானாலும் போட்டுக் கொள்ளலாம். திரு ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் காலத்திலே துணை முதல்வராக இருந்த போது ஒரு அரசாணை பிறப்பித்து சில பொறுப்புகளை மாற்றி கொடுத்து அந்தஸ்தை மாற்றினார்கள். இல்லை, உதயநிதி அவர்களுக்கும் துணை முதல்வராக்கும் போது அப்படி அந்தஸ்து மாற்றம் தேவைப்படும். அந்தஸ்து மாற்றம், டெசிக்னேஷன் மாற்றம். அந்தஸ்து மாற்றம் என்றால் அந்த அமைச்சரவை சீனியாரிட்டி வரிசை மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அது அங்கு இருக்கிற சீனியர் அமைச்சர்கள் துரைமுருகன் போன்றவர்களுக்கு அது ஓப்பாக இருக்குமா என்பது அரசியல் ரீதியாக அதில் ஐயப்பாடு இருக்கிறது. எனவே இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம் என்று முதலமைச்சர் நினைச்சிருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் இது முதலமைச்சரின் தனிப்பட்ட முடிவு தான். கண்டிப்பா சார். இப்போ ஏற்கனவே பல்வேறு தரப்பிலிருந்தும் சக அமைச்சர்களும் இது தொடர்பான விஷயங்களை தொடர்ந்து பொதுவெளிகளில் பேசிட்டு வரதை பார்க்கிறோம். இது தொடர்பாக மாற்றுக் கட்சியை சேர்ந்தவங்க குறிப்பிடும் போது கூட துரைமுருகன் போன்றவர்களுக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இப்போ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய இந்த பதில் அதற்கான நேரம் இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு துணியில தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? எப்போதைக்கும் இல்லை என்று மறுக்கவில்லை, இப்போதைக்கு இல்லை என்று சொல்லியிருக்கிறார். உதயநிதி அவர்கள் கூட இது மாதிரியான கருத்துக்களைத்தான் கூறி வருகிறார். அனைவருமே துணை முதல்வர்கள் தான், முதலமைச்சருக்கு துணையாக இருக்கிற அமைச்சர்கள் என்று கூட ஒரு பேட்டியிலே அவர் கூறியிருந்தார். பொதுவாக ஒரு அமைச்சரவை, அதன் மாற்றம், இது வேறு விஷயம். அமைச்சரவை சகாக்கள் மத்தியிலே ஒரு சீனியாரிட்டியை மாற்றி அமைப்பது அல்லது பொறுப்பு கொடுப்பதன் மூலமாக ஒருவரின் அந்த அந்தஸ்தை, அமைச்சரவை அந்தஸ்தை உயர்த்துவது, இது கொஞ்சம் நுட்பமான விஷயம். துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் என்றால் அவருக்கான சீனியாரிட்டி வரிசை, அமைச்சரவை அந்தஸ்து வரிசை எல்லாமே உயர்த்த வேண்டும். அதாவது முதல்வருக்கு அடுத்த நிலையில் அவர் இருக்க வேண்டும். அந்த இடம் திமுகவுக்கு இப்போதைக்கு அதில் சில அரசியல் தர்ம சங்கடங்கள் இருக்கு. என்றாலும் துணை முதல்வர் உதயநிதி என்றால் அது ஒரு மாஸ் அப்பீலாக இருக்கும் என்று கீழ்மட்ட நிர்வாகிகள் நினைப்பார்கள். எனவே அவர்கள் அத்தகைய கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். முதலமைச்சர் ஆகஸ்ட் மாத இறுதியிலே வெளிநாடு செல்ல போகிறார் என்கிற ஒரு பேச்சு பரவலாக அடிபடுகிறது. இப்போதைய நிலைமையிலே இந்த முடிவை எடுக்க வேண்டாம் என்று அவர் நினைத்திருப்பார்.